தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். 25/11/2025 அன்று சென்னையில் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளான வட்டார அளவிலான பிரச்சார இயக்கம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை வட்டார அளவிலான பிரச்சார இயக்கம். அதற்கு முன்னதாக 13/12/2025 சனிக்கிழமை அன்று மாநிலம் தழுவிய அளவில் மாவட்ட தலைநகரங்களில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், தோழமை சங்கங்களைச் சேர்ந்த அனைவரும் சேர்ந்து உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம், இந்த போராட்டத்தை மிக எழுச்சியோடு நடத்திடவும், அதனைத் தொடர்ந்து பிரச்சார இயக்கத்தை நடத்தி 27/12/2025 அன்று மாவட்ட தலைநகரங்களிலே கால வரையற்ற வேலைநிறுத்தத்திற்கான ஆயத்த மாநாட்டை நடத்துவதெனவும், 2026 ஜனவரி 6ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு கால வரையற்ற தொடர் வேலைநிறுத்தத்தை நடத்துவதெனவும் முடிவு செய்யப்பட்டது. அந்த முடிவுகள் இன்றைக்கு இங்கே திருச்சியிலே மாநில உயர்மட்ட குழு மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. எனவே ஜாக்டோ ஜியோவின் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற போராட்டங்களை மிக எழுச்சியோடும் உறுதியோடும் நடத்துவது என்று இந்த கூட்டத்தில் இன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த காலங்களிலே ஜாக்டோ ஜியோவுக்கு அளித்த கோரிக்கைகளை, குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று அவர் அறிவித்த அந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும். கடந்த ஓய்வூதிய குழுவிலே அவர்கள் பெற்று அந்த அறிக்கையை உடனடியாக வெளியிட்டு அதன் அடிப்படையில் நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையை முன்வைத்தோம். ஊதிய முரண்பாடுகள், குறிப்பாக முதுகலை ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர், உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து துறையிலும் இருக்கின்ற ஊதிய முரண்பாடுகளை களைந்திட வேண்டும். காலமுறை ஊதியம், சத்துணவு, அங்கன்வாடி பணியாளர்கள், உள்ளாட்சி செயலாளர்கள், ஊர்ப்புற நூலகர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை ஊழியர்களுக்கும் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும். நிரந்தர பணியிடங்களாக தற்காலிக பணியிடங்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள் போன்றவை நிரந்தர பணியிடங்களாக மாற்றிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தொடர் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க மிக எழுச்சியோடு நடத்துவது என்று இந்த மாநில உயர்மட்ட குழு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிரபாகரன், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஜாக்டோ ஜியோ. தமிழ்நாடு முழுவதும் 90% மேற்பட்ட ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இதில் கலந்து கொள்வார்கள். ஒரு 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் கலந்து கொள்வார்கள். 25/11/2025 அன்று ஜாக்டோ ஜியோவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் குழு கூட்டம் சென்னையிலே கூடி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்திட வேண்டும், இடைநிலை ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினுடைய ஊதிய முரண்பாடுகள் கலைந்திட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு விதமான அழுத்தங்களையும் பேச்சுவார்த்தைகளையும் போராட்டங்களையும் நடத்தியிருந்தாலும் கூட இதுவரை எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்திலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சார காலத்திலே அளித்த வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையோடு கூட
ஜாக்டோ ஜியோ இன்றைக்கு ஜனவரி 2026 6ஆம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை நடத்த இருக்கிறது. அந்த வேலைநிறுத்தத்திற்கு ஆயத்தமாக டிசம்பர் 27ஆம் தேதி அன்று போராட்ட ஆயத்த மாநாடு மாவட்ட தலைநகரங்களிலே நடக்கிறது. அதே போல வருகின்ற 13ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களிலே உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். இதை உணர்ந்து ஆசிரியர்களின் அரசு ஊழியர்களுடைய எண்ண ஓட்டத்தையும் உள்ள குமுறல்களையும் புரிந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் துறை சார்ந்த அமைச்சர்களும் அழைத்து பேசி எங்கள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஊடகங்கள் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற 6ஆம் தேதி நடைபெறுகின்ற காலவரையற்ற வேலைநிறுத்தத்திற்கான அறிவிக்கையினை நேற்றைக்கு முந்தநாள் தலைமைச் செயலாளரிடத்தில் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதே போல துறையினுடைய அதிகாரிகளிடத்திலும் வழங்கியிருக்கிறோம். அதிகாரிகள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள், அமைச்சர்கள், முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை எங்களை அழைத்து பேசி உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விழா தியோடர் ராபின்சன், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம். நிறைவேற்றுவாங்க போராட்டம் நடத்திட்டு மாணவர்களுடைய தேர்வும் கல்வியும் பாதிக்காத வகையில் எங்களுடைய போராட்டங்களுடைய திட்டங்கள் அமையும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மௌனம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்களுடைய கோபத்தை மேலும் அதிகரித்திருக்கின்றது. கடந்த 25ஆம் தேதி சென்னையில் கூடி மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த போராட்ட நடவடிக்கைகள் இன்றைய தினம் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் மத்தியிலே வைத்தபோது அந்த கோபம் என்பது இன்னும் அதிகரித்திருக்கின்றது. எனவே இந்த போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் மிக சக்தியாக நடைபெற இருக்கின்றது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேலும் காலதாமதத்தை தவிர்த்து உடனடியாக அரசு ஊழியர், ஆசிரியர்கள், பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த உத்தரவாதத்தினை, கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். கேட்ட மாதிரி மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் 13ஆம் தேதி உண்ணாவிரதம், சனிக்கிழமை. எங்களுடைய போராட்ட ஆயத்த மாநாடு 27ஆம் தேதி சனிக்கிழமை. இதை தொடர்ந்தும் இந்த அரசு மௌனம் காக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. எங்களை போராடுவதற்கு இந்த அரசாங்கம்தான் தூண்டுகிறது என்கின்ற குற்றச்சாட்டை அரசாங்கத்தின் மீது ஜாக்டோ ஜியோ முன்வைக்கிறது. இந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தான் இதை முறையாக கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் ஜாக்டோ ஜியோடைய போராட்டம் சமூகத்திற்கும் மாணவர்களுக்கும் நலன் விளைவிக்கக்கூடிய போராட்டம். கடந்த காலங்களில் நடந்த போராட்டங்களாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய போராட்டமாக இருக்கட்டும், நாங்கள் இதை மனதில் வைத்து தான் எங்களுடைய போராட்டத்தை திட்டமிட்டிருக்கின்றோம். மாணவருடைய கல்வி நலன் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஓய்வு நாளிலே, விடுமுறை நாளிலே இந்த போராட்டங்களை திட்டமிட்டிருக்கின்றோம் என்பதை உங்கள் வாயிலாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள ஜாக்டோ ஜியோ கடமைப்பட்டிருக்கிறது. இல்லை, இப்போ சமீபத்தில் துறை சார்ந்த அமைச்சர்களை நாங்கள் சந்திக்கல. எங்களுடைய ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தின் போது கூட இந்த அரசாங்கம் அழைத்து பேசவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த அரசு தீவிரமாக எஸ்ஐஆர் பணிகளில் இருந்ததனால் எங்களை சந்திக்காமல் இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறோம். தேர்தல் வரப்போது, தேர்தல் அறிவிக்கிறாங்க 2 மாதத்தில். போராட்டம் 4 வருஷமாக பண்ணிட்டு இது வரைக்கும் செய்யலை. அடுத்த தேர்தலில் ஜெயிச்சு வந்தோட செய்யணும்னு சொன்னால் என்ன செய்ய? ஏற்கனவே வழங்கின உறுதியை இந்த ஆட்சி காலத்திலே இந்த அரசு வழங்க வேண்டும். அவர்கள் கொடுத்த உறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நிச்சயமாக நாங்கள் போராடி இதே முதலமைச்சரிடம் எங்களுடைய கோரிக்கைகளை வெல்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏன்னா கடந்த காலத்தில் எங்களோடு இருந்தவர் முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இந்த ஜாக்டோ ஜியோ என்ன செய்யும் என்பது அவருக்கு தெரியும். எனவே அவருடைய கோரிக்கைகளை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது.